ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 1 வீக்காக வந்து வீடியோ போட முடியலை. வெரி சாரி. பொங்கல்னால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால் போட முடியலை. இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன், வீடியோ எண்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து டெலகிராம் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் யாருமே வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணாமல் வந்துட்டு பிடிஎஃப் வேணுங்கிறீங்க. நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் பிடிஎஃப் கொடுக்க மாட்டேன். ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான், அந்த ஃபுல் வீடியோவை யார் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் நான் பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் வந்து நீங்கள் ஆர்வத்துடன் படிக்கிறீங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் பிடிஎஃப் வந்து யூஸ் ஆகும். சும்மா வாங்கி வச்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிடிஎஃப் தேவையில்லைங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஓகேவா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 8ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள்னு சொல்லிட்டு ஒரு 26 பேருக்கு வந்து 2023ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2023ஆம் ஆண்டுக்கான விருதுகளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதன் பிறகு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கபிலர் விருதுனா கபிலர் விருது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்கலாம், அல்லது கபிலர் விருது முதல் விருது வாங்கியவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது இதற்கு முந்தைய ஆண்டு கபிலர் விருது வாங்கியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அதனால் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் அந்த லிஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு தொகுத்து இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் என்னால் முடிந்த வரைக்கும் ஷார்ட்கட்டோடு கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஓரளவு குழு வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். எண்டில் வந்து கொஸ்டின் கேட்பேன், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிஎஃப்பை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2023ஆம் ஆண்டுக்கான தமிழ் வளர்ச்சி துறை விருதுகள் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்க விருதுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். அதுக்கு பிறகு வந்து நானாக நெட்டில் வந்து தொகுத்து கொடுக்குறத அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் இது வழங்குது யாருன்னா தமிழ் வளர்ச்சித்துறை வழங்குறாங்க. கபிலர் விருது வாங்கியவர் வந்து கவிஞர் முத்தரசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கபிலர் வந்து அரசர் காலத்தில் இருந்தார். அப்போ கபிலர் வந்து அரசர் காலத்தில்னா முத்தரசன் அரசர் காலத்தில் இருந்தார். இதான் இதுக்கான கீவேர்டு. கபிலர் அரசர் காலத்தில் இருந்தார், முத்தரசன். அடுத்தது உவே சாமிநாதர் விருது முனைவர் ராமநாதன். அதாவது இது பாருங்கள், ரைமிங்காக வரும், உவே சாமிநாதன் ராமநாதன். அப்போ இந்த ரைமிங்கை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சாமிநாதன் ராமநாதன். அடுத்து வந்து கம்பர் விருது வாங்கியவர் வந்து முனைவர் சீனிவாசன். கம்பர் அப்படிங்கிறத கரும்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரும்பிலிருந்து தான் சீனி எடுப்பாங்க, அப்போ கரும்பிலிருந்து சீனி எடுப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சொல்லின் செல்வர் விருது, இது யார் வாங்கினதுன்னா முனைவர் பர்வீன் சுல்தானா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பர்வீன் சுல்தானுடைய சொல் வந்து சுல்லுன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்வீன் சுல்தானுடைய சொல் வந்து சுல்லுன்னு இருக்கும், இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உமரு புலவர் விருது. உமரு புலவர் விருது வந்து வாங்கியது சையது காதர் ஹுசைன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உமரு ஊல ஆரம்பிக்குதா, உமரு ஹுசைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, உமரு ஹுசைன். ஓகேவா? அடுத்து வந்து ஜியு போப் விருது யார் வாங்கினதுன்னா முனைவர் முருகேசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜி முருகன் கோயில் போவோமா. அப்போ வந்து முருகன் கோயில், முருகன்கிறது முருகேசன், போவோமா அப்படிங்கிறது போப். ஓகேவா? அதான் வந்து ஜியு போப் விருது. அடுத்து இளங்கோவடிகள் விருது வந்து முனைவர் செல்வராசு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இளங்கோ வந்து ராஜா மாதிரி செல்வாக்குடன் வாழ்ந்தார். இளங்கோ ராஜா மாதிரி செல்வாக்குடன் வாழ்ந்தார். அப்போ இளங்கோவடிகள் செல்வாக்குடன், ராஜா அப்படிங்கிறது ராசு, செல்வாக்குடன் செல்வராசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அம்மா இலக்கிய விருது வாங்கியவர் வந்து முனைவர் சரளா ராசகோபாலன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அம்மா தான் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சரளமாக பேச சொல்லி தருவாங்க.
அம்மா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சரளமாக பேச சொல்லி தருவாங்க. அப்போ அம்மாங்கிறது அம்மா இலக்கிய விருது. சரளமாக, சரளா ராசகோபாலன். அடுத்து பாருங்க, சிங்காரவேலர் விருது சுப்பிரமணி வாங்கியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிங்கத்தை பார்க்க மணி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும். சிங்கத்தை பார்க்க மணி கொடுத்துட்டு தான் பார்க்கணும். இப்போ மணிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா அமௌண்ட். இப்போ நீங்கள் வந்து பார்க்குக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அப்போ அங்கே இருக்க சிங்கத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்போ அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் போகிறோம். அப்போ சிங்கத்தை பார்க்க மணி கொடுத்துட்டு தான் போகிறோம். அடுத்து பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் விருது வாங்கியவர் யார் அப்படின்னா முனைவர் சச்சிதானந்தம். இது எப்படி பாருங்கள், ரைமிங்காக இருக்கும். அயோத்திதா சச்சிதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து மறைமலை அடிகளார் விருது வாங்கியவர் யார் அப்படின்னா புலவர் ராமலிங்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலையில தான் வந்து ராமர் கோயில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மலையில தான் ராமர் கோயில் இருக்கும். அடுத்து பாருங்க, அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது முனைவர் அருட்செல்வி வாங்கினது. இது வந்து இதுவும் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வேர்டு அருட்பெருஞ்சோதி அருட்செல்வி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் மஞ்சுளா வாங்கியது. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அம்மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் கையில் மஞ்சள் தடவிப்பாங்க. அம்மாவெல்லாம் வந்து கால் கையில் மஞ்சள் தடவிப்பாங்க. அதை வந்து காரைக்கால் அம்மையார் விருது முனைவர் மஞ்சுளா. அடுத்து வந்து சி.பா. ஆதித்தனார் திங்களிதழ் விருது வாங்கியவர் வந்து முனைவர் சம்பத்து. இது வந்து ஏதாவது ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்தால் அது திங்கக்கிழமை வர இதழில் வந்து வரும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கலாம். ஏதாவது சம்பவங்கிறது சம்பத்து. திங்கக்கிழமை வர இதழில் திங்களிதழ் விருது. ஓகேவா. அடுத்தது முதலமைச்சர் கணினி தமிழ் விருது முனைவர் அகிலன் வாங்கியது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கணினி அகிலமெல்லாம் இருக்கிறது. அப்போ கணினி அகிலமெல்லாம் அப்படின்னா அகிலன். ஓகேவா. அடுத்து வந்து தமிழ்தாய் விருது தென்காசி திருவள்ளுவர் கழகம் வாங்கியது. அப்போ தமிழ்தாய் தா, தென்காசி தா, திருவள்ளுவர் தா அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, காமராஜர் விருது யார் வாங்கியது அப்படின்னா தங்கபாலு வாங்கியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காமராஜர் முதலமைச்சர் வந்து தங்கம் போன்றவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து 2023ஆம் ஆண்டுக்கான விருது பெற்றவர்கள். இதில் வந்து மொழிபெயர்ப்பாளர் விருதுகள்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த விருதுகளை மட்டும் நான் எடுக்கலை. இது மெயினான விருதுகளை மட்டும் நான் எடுத்திருந்தேன். அடுத்தது இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்த லிஸ்ட்டு. அடுத்தது இந்த விருதுகளுக்கான பின்குறிப்பு நம்ம எப்பொழுதும் கொடுப்போம் இல்லையா, பேக்ரவுண்டு டீட்டெயில்ஸ்ன்ட்டு, இது வந்து நானே நெட்டில் வந்து தேடி உங்களுக்காக கொடுக்குறேன். இது என்னன்னா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அந்த விருது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதனுடைய முதல் விருது வாங்கியவர் யார், அதனுடைய முந்தைய விருது, அதாவது 2023 தான் இப்போ விருது கொடுத்துருக்காங்க, 2022ஆம் ஆண்டுக்கு வாங்கியவர் யார் அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும். இதுவும் ஓரளவு நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கபிலர் விருது. இது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. முதல் விருது முனைவர் மணவாளன். முந்தைய விருது அமிர்த கௌரி 2022ஆம் ஆண்டு வாங்கியது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னா கபிலன் கௌரி இருவருக்கும் திருமணம். ஓகேவா, கபிலன் கௌரி இருவருக்கும் திருமணம். இப்போ இந்த இருவருக்கும் அப்படிங்கையில் இந்த 2 வருது இல்லையா, அப்போ 2012 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இதில் கௌரிங்கிறது அமிர்த கௌரி, திருமணம் அதெல்லாம் வந்து மணவாளன், திருமணம் மணவாளன். ஓகேவா, இதை வந்து கபிலன் கௌரி இருவருக்கும் திருமணம். அப்போ 2012 முனைவர் மணவாளன் முதல் விருது, முந்தைய விருது அமிர்த கௌரி. அடுத்தது பாருங்கள், உ.வே. சாமிநாதர் விருது. இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2012. முதல் விருது புலவர் ராசு, முந்தைய விருது நாரும் பூநாதன் 2022ஆம் ஆண்டு வாங்கியது. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பொதுவாக வந்து சாமிநாதருக்கு எத்தனை இனிஷியல் இருக்குது, 2 இனிஷியல் இருக்குது. அப்போ 2012. ஓகேவா. சாமிநாதன் அதே மாதிரி தான் இதுவும். அந்த நம்ம 2023ஆம் ஆண்டுக்கு என்ன பார்த்தோம், சாமிநாதன் ராமநாதன் பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், இது சாமிநாதன் நாரும் பூநாதன். ஓகேவா, ரைமிங்காக வருது. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், கம்பர் விருது. கம்பர்னாவே நான் என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், கரும்பு. ஓகே, இது வந்து எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, 2013. முதல் விருது வந்து முனைவர் பாலரமணி, முந்தைய விருது திரு ராமலிங்கம் 2022ஆம் ஆண்டு வாங்கியது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரமணிக்கும் ராமருக்கும் இடையே கரும்புக்காக சண்டை நடந்துச்சு. ரமணிக்கும் ராமருக்கும் இடையே கரும்புக்காக சண்டை நடந்துச்சு. அப்போ வந்து சண்டை
ரமணி, ராமர் இதெல்லாம் வந்து 3 எழுத்து. அதனால 2013ன்னு வச்சுக்கோங்க. கரும்புக்காக சண்டை நடந்துச்சு, கரும்பு கம்பர் விருது. ஓகேவா? அடுத்தது வந்து சொல்லின் செல்வர் விருது. பாருங்க, சொல்லின் செல்வர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2013. முதல் விருது முனைவர் லோகநாயகி, முந்தைய விருது முனைவர் ராசகோபாலன் 2022. ஓகேவா? இப்போ இது வந்து என்னன்னா கோபால் சொல்லுக்கு யோகம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். கோபால்னா என்ன? ராசகோபாலன். சொல்லுக்குங்கையில் சொல்லின் செல்வர் விருது. யோகம் அப்படிங்கிறது லோகநாயகி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோபால் யோகங்கிறதெல்லாம் 3 எழுத்து. அதனால 2013ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து உமறு புலவர் விருது. உமறு புலவர் விருது வந்து அறிமுகப்படுத்தியது வந்து 2013. முதல் விருது வாங்கியவர் முனைவர் முகமது அலி. முந்தைய விருது வாங்கியவர் முனைவர் அஜ்மல் கான் 2022 வாங்கியிருக்கிறாரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாப்கார்ன் சாப்பிட்டால் முகம் வீங்கி தொண்டை கமரும். பாப்கார்ன் சாப்பிட்டால் முகம் வீங்கி தொண்டை கமரும். அப்போ கான் அப்படிங்கிறது அஜ்மல் கான், முகம் அப்படிங்கிறது முகமது அலி, கமரும் அப்படின்னா உமறு புலவர் கமரும். உமறு புலவர் கமரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கமருங்கிறது 4 எழுத்து. அதனால இது 2014. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஜியு போப் விருது. ஜியு போப் பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகப்படுத்தியது வந்து 2014. முதல் விருது திரு நாராயணசாமி, முந்தைய விருது முனைவர் அமுதனடிகள் 2022. இப்போ பாருங்க, சாமி கும்பிட போவோம் அங்கு அமுதனடிகள் இருப்பார். சாமி கும்பிட போவோம் அங்கு அமுதனடிகள் இருப்பார். அப்போ சாமிங்கிறது நாராயணசாமி, கும்பிட போவோம் அங்கு அமுதனடிகள் இருப்பார். போவோம் அப்படிங்கிறது போப். போவோம்னா போப்பு. இங்கே கும்பிடங்கிறத கீவேர்டாக எடுத்துக்கோங்க. அப்போ கும்பிடங்கிறது எத்தனை எழுத்து? 4 எழுத்து. அப்போ 2014ஆம் ஆண்டு. ஸோ சாமி கும்பிட போவோம் அங்கு அமுதனடிகள் இருப்பார். அடுத்தது பாருங்க, இளங்கோவடிகள் விருது. இளங்கோவடிகள் விருது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 2015. முதல் விருது வந்து முனைவர் நிர்மலா மோகன், முந்தைய விருது வந்து திரு எழிலரசு 2022. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இளங்கோ அரசர் காலத்தில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர். அப்போது இளங்கோ அரசர் காலத்தில், அரசர் அப்படிங்கிறது எழிலரசு, நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன்கிறத நிர்மலா மோகன் வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாக போகும். அப்போ இளங்கோ அரசர் காலத்தில் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர். அடுத்து பாருங்க, அம்மா இலக்கிய விருது. அம்மா இலக்கிய விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2016. முதல் விருது வந்து திருமதி ஹம்சா தனகோபால், முந்தைய விருது பவளசங்கரி 2022. இது என்ன ஷார்ட்கட்? அம்மாங்கிறது அம்மா 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா 6. அப்போ 2016. அம்மா பவளம் அம்சமாக இருக்குது. அப்போ இந்த பவளங்கிறது பவளசங்கரி, அம்சம் அப்படிங்கிறது ஹம்சா தனகோபால். ஓகேவா? அடுத்து பாருங்க, சிங்காரவேலர் விருது. சிங்காரவேலர் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2018. முதல் விருது திரு வீரமணி, முந்தைய விருது திரு சிதம்பரம் 2022. இது எப்படின்னா என்ன கீவேர்டுனா, சிதம்பரத்தில் உள்ள சிங்கத்தை பார்க்க மணி தேவை. அதுக்கு அமௌண்ட் வந்து 8 ரூபாய். மணின்னா இந்த இடத்துல அமௌண்ட்டை சொல்கிறோம். ஓகேவா? அப்போ சிதம்பரம் அப்படின்னா திரு சிதம்பரம், சிங்கத்தை பார்க்க சிங்காரவேலர், அடுத்தது மணி தேவைன்னா வீரமணி, 8 ரூபாய் அப்படின்னா 2018. அப்போ சிதம்பரத்தில் உள்ள சிங்கத்தை பார்க்க மணி தேவை 8 ரூபாய். ஓகே, அடுத்தது வந்து அயோத்திதாச பண்டிதர் விருது. இது 2019ஆம் ஆண்டு. முதல் விருது வந்து புலவர் பிரபாகரன், முந்தைய விருது அதாவது 2022ஆம் ஆண்டு திரு தேசிங்கராசன். அயோத்திதாசன் தேசிங்கராசன் ரைமிங்க வருதா? ஸோ இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, மறைமலை அடிகளார் விருது. இது அறிமுகப்படுத்தப்பட்டது 2019. முதல் விருது புலவர் முத்துக்குமார சுவாமி, முந்தைய விருது வந்து மருத்துவர் நரேந்திரன் 2022 ஆண்டுக்கான விருது. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மலையில தான் நவக்கிரகம் இருக்கும். அப்போ நவக்கிரகம்னா 9, அது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 2019. அடுத்தது வந்து மருத்துவர் மலையில் ஏறி முத்து நரித்தோலை மருந்துக்காக கொண்டு வந்தார். அப்போ மலையில் அப்படிங்கும்போது மறைமலை அடிகளார் விருது, முத்து அப்படிங்கும்போது முத்துக்குமார சுவாமி, நரித்தோலை அப்படிங்கிறது நரேந்திரன் மருந்துக்காக கொண்டு வந்தார். ஓகேவா? அடுத்தது வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது. ஓகேவா? அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2020. முதல் விருது முனைவர் ஊரனடிகள், முந்தைய விருது முனைவர் சரவணன் 2022ஆம் ஆண்டு.
இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜோதி ஊரில் வந்து நல்ல ஜோதி வந்து விளக்கு நல்லா எரியுது, சரவணன் வீட்டில் கூட ஜோதி எரியுது. அப்போ ஊரில் ஊரனடிகள் சரவணன் வீட்டில் கூட ஜோதி எரியுது. அப்போ அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது. அடுத்தது பாருங்கள், காரைக்கால் அம்மையார் விருது அறிமுகப்படுத்தப்பட்டது 2020. முதல் விருது முனைவர் ஞானப்பூங்கோதை, முந்தைய விருது முனைவர் வசந்தாள் 2022. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அம்மாவுக்கு ஞானம் இருக்கிறது. அம்மா காரைக்கால் அம்மையார், அந்த அம்மா இலக்கிய விருதையும் இதையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது, அதுக்கு வேறு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், அதனால் அதையும் இதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ அம்மாவுக்கு ஞானம் இருக்கிறதுனா காரைக்கால் அம்மையார், ஞான பூங்கோதை, ஞானங்கிறது ஞான பூங்கோதை, அம்மா வந்து வசந்தமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சீபா ஆதித்தனார் திங்களிதழ் விருது, இது அறிமுகப்படுத்தப்பட்டது 2020. முதல் விருது வைத்தியநாதன் தினமணி பேப்பரில் வந்தது. அடுத்து முந்தைய விருது முல்லைச்சரம் 2022. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதழில் வந்து வைத்தியத்தை பற்றியும் முல்லைப்பூ பற்றியும் வரும். வைத்தியத்தை பற்றி வைத்தியநாதன், முல்லைப்பூ முல்லைச்சரம் பற்றி இதழில் வரும். அப்போ இதழ்ங்கிறது திங்களிதழ் விருது. அடுத்தது முதலமைச்சர் கணினி தமிழ் விருது, இது அறிமுகப்படுத்தப்பட்டது 2013. முதல் விருது தெய்வசுந்தரம், முந்தைய விருது ஆரோக்கியதாஸ் 2022. அப்போ இந்த 13ங்கிறது எப்படி 3 ஞாபகம் வச்சுக்கணும்னா, கணினிக்கு 3 எழுத்து, கணினிக்கு 3 எழுத்து 13. தெய்வசுந்தரம், கணினி வந்து இப்போ எல்லாம் வந்து எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி, கணினி மூலம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆரோக்கியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆரோக்கியம் ஆரோக்கியதாஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், தமிழ்தாய் விருது. தமிழ்தாய் விருது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 2012. முதல் விருது மதுரை தமிழ்ச்சங்கம், முந்தைய விருது திருப்பூர் தமிழ்ச்சங்கம் 2022. தாயிங்கையில் 2 எழுத்து, அப்போ 2012. முதல் விருது மதுரை தமிழ்ச்சங்கம், நமக்கு தெரியும் மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து தமிழ் வளர்த்த ஊர், அதனால் அதுக்கு முதல் விருது கொடுத்துட்டாங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். முந்தைய விருதுங்கிறது திருப்பூர் தமிழ்ச்சங்கம், தமிழ்ங்கிறதுனால இங்கே திருப்பூர். நம்ம இப்போ ரீசெண்டாக 2023 வந்து தென்காசி திருவள்ளுவர் கழகம், அப்போ திருவள்ளுவருங்கிறது இப்போ ரீசெண்டாக உள்ளது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இது திருப்பூர் முந்தையது. அடுத்து வந்து காமராஜர் விருது. காமராஜர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது 2006. முதல் விருது வந்து பொன்னம்மாள், முந்தைய விருது இளங்கோவன் 2022. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காமராஜர் போல் யார் முதலமைச்சர் இது வரைக்கும் வந்திருக்காங்க? ஒருத்தருமே வரல. அப்போ யார் முதலமைச்சர்? காமராஜரை போல யார்? 6. அடுத்தது காமராஜர் வந்து பொன் போன்றவர், இப்போ பொன்னம்மாள். ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கட்டெல்லாம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கான கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, மறைமலை அடிகளார் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? மறைமலை அடிகளார் விருது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கான PDF வந்து சென்ட் பண்ணப்படும். ஓகே, வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.